என்ன முத்து ஜெயிலுக்கு போயிருக்கானா? இது என்னடா புது கதையா இருக்குன்னு பார்த்தா, அட ஆமாங்க, உண்மைதான். பரசுமாமா வீட்டு கல்யாணமும் மலேசியா மாமாவோட லீலைகளும் நடக்க போற நேரத்துல முத்துவோட பிளாஷ்பேக் ஒன்னும் வெளிவரப்போகுது. அடுத்த வாரத்துக்கான 2வது ப்ரோமோல முத்துவோட ஃப்ரெண்டும் அவரோட வைஃபும் முத்துவோட வீட்ல டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கண்ட நாயங்களாம் உட்காந்து சாப்பிடுது. என்னால சாப்பிட முடியலன்னு மனோஜ் முத்துக்கிட்ட கத்துறான். அதுக்கு முத்து, கொஞ்சம் பொருடா, அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இப்போ கிளம்பிடுவாங்க, நீ அப்புறம் சாப்பிடு, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு முத்து சொல்ல, என் வீட்ல நான் சாப்பிடுறதுக்கு வெயிட் பண்ணணுமா அப்படின்னு கோவத்துல கத்த, வந்தவங்க போனப்புறம் முத்து மனோஜோட வாயில சாப்பாட வச்சு அமுக்க, என்ன கொல்ல பாக்குறியா, நீ செஞ்சாலும் செய்வே, ஏற்கனவே நீ ஜெயிலுக்கு போனவன் தானே அப்படின்னு பழச கிளறி விட, ஷாக்கான மீனா, நீங்க ஜெயிலுக்கு போனீங்களான்னு கேட்டு பழச கிளறா. கண்டிப்பா மனோஜால தான் முத்து ஜெயிலுக்கு போயிருப்பான். மனோஜ் பேசுற பேச்சுக்கு அவன் கண்ணுல இல்ல, வாயில அடிபட்டு இருக்கணும். முத்துவுக்கு சின்ன வயசுல நடந்த சம்பவத்தை அண்ணாமலையால தான் முத்து எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்கான். அண்ணாமலையால தான் முத்துவுக்கு தாய்ப்பாசம் கிடைக்காம போச்சு. அண்ணாமலை தான் முத்துவுக்கு மெயின் வில்லன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே காமெண்ட் பாக்ஸ்ல காமெண்ட் பண்ணுங்க.